மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நீங்கள் தேசிய விருது வாங்க வேண்டுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படங்கள் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு தேசிய விருது அள்ளி அள்ளி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒன்றிய பாஜக அரசு சார்பில் அள்ளி அள்ளி விருதுகளை கொடுத்திருக்கிறாங்க. எப்பேற்பட்ட படம் கேரளா ஸ்டோரி. அந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்புகளையும் வன்மங்களையும் ஒட்டுமொத்தமா கக்கன அந்த படம். அந்த படத்துக்கு ஒண்ணு இல்ல, இந்த ரெண்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 விருதுகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பாலையா, திரைப்படம் எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமே நம்ம ஐயா பாலையா. அவரோட படங்களுக்கு விருதுகள் அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆந்திராவோட தயவால தான் இன்னைக்கு மோடியோட ஆட்சி இங்க கால் உண்டி இருக்குன்றதுக்காக ஆந்திராவுக்கு தூக்கி விருதுகளை தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தத்துல தேசிய விருதுக்கு உண்டான மதிப்பே உங்களால போச்சியா அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்க நடந்திருக்குது. அதுலயும் இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு தேசிய விருது கொடுத்ததுங்கிறது ஒரு சாதாரணமா ஒரு செய்திகளை நார்மலா அணுகக்கூடிய ஒவ்வொரு மக்களாலுமே ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம தேசிய விருது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி யாராலுமே அதை ஜீரணிக்கவே முடியல. அதுவும் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய விருதுகளை பாருங்களேன். பெஸ்ட் டைரக்டர் சுதீப்த சென், அந்த படத்தோட டைரக்டர், பெஸ்ட் டைரக்டர் அவருக்கான அவார்டு கொடுக்குறாங்க. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவுக்காக ஒரு விருது. அதாவது இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட காட்சிகளை எப்படியெல்லாம் நீ படம் பிடிக்கணும்னு ஒரு கேமராமேன் காட்டுவான், அதுக்கு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி. இஸ்லாமிய வெறுப்புகளை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எல்லாம் கிடையாது, டைரக்டாவே அந்த பிஞ்சிலே நெஞ்ச விதைக்கிற மாதிரியான படங்கள் ஒருத்தர் எடுப்பான், அவன் தான் பெஸ்ட் டைரக்டர். அதுக்கு நாங்க ஜனாதிபதி கையால விருது தருவோம்னு சொல்லி கேரளா ஸ்டோரி படத்துக்கு போய் விருது கொடுக்கும் போது அந்த தேசிய விருதுக்கு அதுக்கு உண்டான மரியாதை எல்லாமே போச்சு அப்படின்னு தான் இன்னைக்கு இந்திய மக்களோட மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளா ஸ்டோரி படம் இருக்குது, அதுல இருந்து சில காட்சிகள் மட்டும் சொல்ற பாருங்களேன். கேரளா ஸ்டோரி படம் என்னன்னா இஸ்லாமியர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றதுதான். அந்த படமே முழு இஸ்லாமிய போபியா படம் தான். எந்த அளவுக்குன்னா காலேஜ்ல பெண்கள் படிப்பாங்க, பல ஊர்கள்ல இருந்து வந்து காலேஜ்ல படிப்பாங்க. அதுல ஒரு இஸ்லாமிய பெண் அந்த காலேஜ்ல வந்து படிப்பா. டெய்லி அவங்களுடைய ரூம்ல அவங்க ஹாஸ்டல்ல பேசிக்கும் போது கடவுள் பத்தி பேசுவாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய பெண் அவங்களோட டிபேட் பண்ணும்போது நீங்க வணங்குற கடவுள்லாம் பொய்யான கடவுள், அல்லாதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்லாம் இந்த இஸ்லாமியர்கள் மட்டப்படுத்துவாங்க, அவங்க கடவுளை எப்படிலாம் முன்னிலைப்படுத்துறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் மதம் மாற்றம் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய பெண் என்ன செய்வா, அவளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்களா ஆண்கள், அவங்களுக்கு இந்த இந்து பெண்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா. அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள ஒரு காதல் உண்டாகும். இந்த இந்து பெண்களுக்கும் அவங்களுடைய இந்த இஸ்லாமிய ஆண்களுக்கும் காதல் உண்டாகும். இப்படி இவங்க காதல் செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆண்கள் என்ன செய்வாங்க, இவங்களை வெளியில கூட்டு போயிட்டு அவங்க குடிக்கக்கூடிய ஜூஸ்ல போதை மாத்திரை இந்த மாதிரியான மாத்திரைகளை கலந்து விட்டுருவாங்க. அது மூலியமா அந்த பெண்களை நாசப்படுத்தி அவங்களோட கர்ப்பமாக்கிடுவாங்க அந்த பெண்களை. அப்ப கர்ப்பமாக்கினதுல வேற வழி இல்லை, இந்த ஆண்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது இந்த இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய ஆலிம்கள் இந்த கர்ப்பமான பெண்ணுக்கும் இந்த இஸ்லாமிய பையனுக்கும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. இதுதான் இந்த ஆலிம்களோட வேலை அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சதுக்கு பிறகு இப்ப கர்ப்பம் ஆயிட்டா, திருமணமும் செஞ்சாச்சு, இவனை தவிர அந்த பொண்ணுக்கு வேற நாதி இல்ல. அப்ப இந்த ஆண் என்ன செய்வானா, அந்த இந்து பெண்களை, மதம் மாற்றப்பட்ட அந்த இந்து பெண்களை இங்க இருந்து ஆப்கானிஸ்தான், சிரியா இது மாதிரியான நாடுகளுக்கு போயிட்டு அவங்களை இந்த நாடு கடத்தி அவங்களை ISIS தீவிரவாதிகளா மாத்திடுவாங்க. இதுதான் அங்க போற இடத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமிய வெறுப்பையும் மொத்தமா வாந்தி எடுத்த ஒரு படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி. அதுல ஒரே ஒரு காட்சி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சீன்ல ஒரு சிரியால இருக்கிற மாதிரி ஒரு சீன், ஒரு இஸ்லாமிய ஆண் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரமா அவனோட பொண்டாட்டி போன் பேசிட்டு இருப்பா. என்னது போன் யூஸ் பண்றியா, கச்ச 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 கச்சன்னு எடுத்து சுட்டுருவான். அதாவது ஒரு இஸ்லாமிய பெண் போன் கூட யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு மோசமான சித்தரிப்புகள். பெண்களை கொண்டு போய் அடிமை சந்தையில போய் விற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான என்னெல்லாம் வன்முறையை கக்க முடியுமோ, என்னெல்லாம் வன்மத்தை கக்க முடியுமோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் கேரளா ஸ்டோரி. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரெய்லர்ல அவன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு சிங்கிள் டேக்ல அந்த பொண்ணு பேசக்கூடிய ஒரு காட்சி வரும் அந்த ட்ரெய்லர்ல. இந்த மாதிரி மத மாற்றம் பண்ணி என்னை தீவிரவாதி ஆகிட்டாங்க, இது வெறும் என்னோட ஒரு பெண்ணோட கதை கிடையாது, இது மாதிரி கேரளாவில் மட்டுமே 32,000 பெண்களுடைய கதை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறமா அது சம்பந்தமான வழக்குகள் போச்சு. 32,000 பெண்கள் இப்படி தீவிரவாதிகளா மாற்றப்பட்டிருக்காங்கன்றது இது நாட்டுக்கே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அப்போ 32,000 பெண்கள் இந்தியாவில இருந்து வேற நாட்டுக்கு தீவிரவாதியா கடத்தப்படுறானா, அப்ப இந்தியாவில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்ததுக்கு பிறகு ஐயோ இல்ல 32,000 பெண்களோட கதை இல்ல, 3 பெண்களுடைய கதை அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஸ்கிரிப்டை மாத்துறானுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு உண்மை சம்பவம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 32,000 பெண்கள் சொல்லிட்டு இது உண்மையாவே நடந்த கதை அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு இல்ல இதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட காட்சி, கற்பனை காட்சி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா மாத்திக்கிட்டாங்க.
இப்படியெல்லாம் வன்மத்தை கக்கி இப்படியெல்லாம் பல கோளாறுகள் பண்ண ஒரு படத்துக்கு இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசு சார்பில் விருது கொடுக்கப்பட்டு 1க்கு 2 விருது கொடுக்கப்பட்டு இன்னைக்கு ஜனாதிபதி கையால் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வராங்க. அப்ப என்னன்னா, நீ இஸ்லாமிய வெறுப்ப கக்குன, இவ்வளவு அராஜகம் செஞ்ச அப்படின்னா உனக்கு முழு அங்கீகாரம் இந்த அரசு தரும் அப்படின்றத இது மூலியமா காட்டியிருக்கிறாங்க. இது ஏதோ இஸ்லாமிய வெறுப்பை மட்டும் காட்டல, ஒரு மாநிலத்தையே நாசப்படுத்திருக்காங்க. ஒரு மாநிலத்தோட பெயரை ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்காங்க. இப்ப கேரளா அந்த மாநிலத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் கேரள மாநிலத்தை நீ என்ன கண்ணோட பார்ப்பாங்க? அதனாலதான் இன்னைக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு நீங்க விருது கொடுக்கறதுங்கிறது எங்களுடைய கேரள மாநிலத்தையே நீங்க இழிவுபடுத்துறதுக்கு சமம். இந்த படத்துக்கு விருது கொடுத்துறது ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய யாருமே இந்த விருதை ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மோசமான படத்துக்கு நீங்க விருது கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாரு. கேரளாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுமே கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஏன் அப்படின்னா, இந்த சங்கிகளால கேரளால கால் ஊண்ட முடியல. கேரளா ஒரு கம்யூனிஸ்ட் மண், எல்லாருமே அந்த நல்ல ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையோட அந்த இருக்கிறாங்க. அங்க பாஜகவால உள்ள நுழைய முடியல. அதனால அந்த வெறுப்பை என்ன பண்றாங்க, இஸ்லாமிய வெறுப்பு நான் காட்டிட்டேன், கேரளாவில் என்னால் ஆட்சி செய்ய முடியல, இந்த கேரளா மேலே வெறுப்பை கட்டிட்டேன் அப்படின்ற அளவுக்கு தான் ஒட்டுமொத்த வன்மங்களையும் சேர்த்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு தான் இன்னைக்கு 2 தேசிய விருது கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு வந்து என்னடா அது, இப்படி ஒரு படத்துக்கா தேசிய விருது கொடுக்குறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. நம்மளால அது ஆச்சரியப்படமே இல்லை. இந்த படம் வரும்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே நான் நினைச்சேன் இந்த படத்துக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டு இருக்குப்பா அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஏன்னா அராஜகங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கறது தான் பாஜகவுடைய வேலை. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நடந்த ஒரு விஷயத்தை பேசுமே. 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்புல ஹேமந்த் கர்கரே அன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎஸ் அதிகாரி அவ்வளவு துல்லியமான ஒரு விசாரணை மேற்கொண்டு இந்த குண்டுவெடிப்புக்கு யாரெல்லாம் காரணம், அந்த மசூதியிலுமே கபர்ஸ்தான் இருக்கக்கூடிய பகுதியில குண்டு வச்சது காரணம் பிரக்யா சிங் தாக்கூர், கர்னல் புரோஹித், இது மாதிரியான ஒரு 7 சங்கிகள் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு முக்கிய காரணம், இவங்க தான் இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான விசாரணை செய்யறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவரு ஒரு மர்மமான முறையில கொல்ல வைக்கப்படுறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இந்த குற்றவாளிகள் ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாக்கூருக்கு பாஜகவுல எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டு எம்பியாவுமே ஆக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த கேஸ் நாளுக்கு நாள் நீடும் போது என்ஐஏ நீதிமன்றம் சமீபத்துல இந்த ஏப்ரல் மாசம் 2025 ஏப்ரல் மாசத்துல என்ஐஏ நீதிமன்றத்துல வாதாடுறாங்க. இந்த மாதிரி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட இந்த வழக்குல இருக்கக்கூடிய 7 பேருக்குமே தூக்கு தண்டனை விதிக்கணும், அந்த அளவுக்கு மோசமான குற்றவாளிகள் இவங்கன்னு சொல்லி இப்ப ஏப்ரல் மாசம் தான் வாதாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நீதிமன்றத்துல இறுதி தீர்ப்பு வரக்கூடிய நாள்ல என்ஐஏ வந்து சரியான ஆதாரம் கொடுக்கல, அதனால இவங்க எல்லாரையுமே நாங்க விடுதலை செஞ்சிடறோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமா விடுதலை செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த அதுல பலியான மக்களுடைய நிலைமை என்ன வருது? 6க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த குண்டு வெடிப்புல இறந்து போனாங்க. அன்னைக்கு பராத் இரவுல அவங்க அந்த மசூதிக்காக போன மக்கள் 6க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க கொல்லப்பட்டாங்க. 101 மக்களுக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு அவங்க குடும்பம் எல்லாம் கதறிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு கடைசியா நீதிமன்றத்தில் ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்க காத்துட்டு இருந்தோம். இத்தனை வருஷமா 17 வருஷமா நாங்க காத்துட்டு இருந்தோமே, கடைசியில அந்த பாவிகளை விடுதலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு, கதறிட்டு கிடக்குது. அப்ப என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய அராஜகமும் அக்கிரமம் செஞ்சாலும் உனக்கு நாங்க அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. ஏன்னா இது தொடர்கதை தானே. குஜராத்ல பில்கிஸ் பானு அவ்வளவு கொடூரமா கற்பழிக்கப்பட்டது நம்ம நாட்டுடைய இறையாண்மையை நாசப்படுத்தின ஒரு காரியம். உலக நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு மோசமான சம்பவம் குஜராத்ல நடந்துச்சு. அந்த கொடூர குற்றவாளிகளை ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் அவங்களுடைய தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடி அவங்களை ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணும்போது என்ன காரணம்? அதுல காரணம் வந்து இவங்களா பிராமணர்கள், இவங்களா எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. ரிலீஸ் பண்ணப்பட்ட நாள் எது? ஆசாத் கி அம்ரித் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹர்கர் திரங்கா, ஒவ்வொரு வீட்லயும் தேசிய கொடி ஏத்துங்க, இது 75வது சுதந்திர தினம் சொல்லி சுதந்திர தினம் வீடு ஃபுல்லா தேசிய கொடி ஏத்துங்கன்னு சொல்லி ஒரு தேசிய உணர்வை ஏத்தி அந்த 75வது சுதந்திர தினத்துல இந்த கொடூர பாவிகளை ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவனுங்க ஜெயில விட்டு வெளியில வரும்போது அவனுங்களுக்கு மாலை போடப்பட்டு அவங்களுக்கு திலகமிட்டு அவங்களை பெரிய அளவுல வரவேற்று ஆரத்தி எடுத்து வரவேற்று இவ்வளவு பெரிய அராஜகம். அப்ப என்னன்னா, இந்த சங்கிய கொள்கை அப்படிங்கிறது நீ எவ்வளவு பெரிய அராஜகம், அக்கிரமம், இஸ்லாமிய வெறுப்பு, நீ இதெல்லாம் காட்டினா நீ எவ்வளவு பெரிய கொடூர குற்றங்கள் செஞ்சாலும் உனக்கு நாங்க முழு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படிங்கறத நடந்திருக்கு. அதுதான் இந்த கேரளேஸ்வரி படத்துக்கு விருது கொடுத்ததுல நடந்திருக்குது. ஓகே, இப்போ இந்த தேசிய விருது சம்பந்தமான டாபிக் நம்ம வருவோமே. இப்போ அந்த தேசிய விருது மேல நமக்கு ஒரு மதிப்பே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, பாஜக இந்த தேசிய விருதை, அதாவது ஒரு கலைக்கு கொடுக்கக்கூடிய விருதை இவங்களுடைய அரசியல் நிலைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய அரசியலுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு மட்டும் விருது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன்டா. இதுக்கு முன்னாடி தேசிய விருது, அதாவது இந்த வருஷம் தேசிய விருது கொடுக்கிறது 71வது தேசிய விருது. 2023 ரிலீஸ் ஆன படங்களுக்கு இப்ப தேசிய விருது கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2021 ரிலீஸ் ஆன படங்களுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. அன்னைக்கு தேதிக்கு 2021 ரிலீஸ் ஆன படங்கள்ல முக்கியமான படம்னு பார்த்தோம்னா ஜெய்பீம், சூர்யா நடிச்ச ஜெய்பீம்.
அவ்வளவு ஒரு அருமையான ஒரு திரைப்படம், இந்திய அளவுல உலக அளவுல பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். எந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைப்படம், எளிய மக்களோட வழிய, போலீஸோடைய அந்த லாக்அப் டெத் சம்பந்தமான விஷயங்கள் அவ்வளவு ஒரு அருமையான பேசப்பட்ட ஒரு படம். எந்த அளவுக்கு இந்த படம் பாராட்டு பெற்றதுன்னா, IMDb ரேட்டிங், உலக அளவுல ஒரு படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது IMDb ரேட்டிங்ல தான் பார்ப்பாங்க. அந்த IMDbல உலக சாதனை படைத்த ஒரு படம். ஏன்னா IMDb ரேட்டிங்ல ஷேஷாங்க் ரெடெம்ப்ஷன், அது ஆங்கிலத்துல 1994 வந்த ஒரு படம். ஷேஷாங்க் ரெடெம்ப்ஷன் தான் 9.3, 10 out of 9.3 தான் அந்த படத்தோட அதிகபட்ச ரேட்டிங். அதுதான் இருக்கல டாப் ஃபர்ஸ்ட்னு பார்க்கப்பட்ட இடம். ஆனா ஜெய்பீம் படம் 9.6 வாங்கிச்சு. அந்த படத்தோட அதிகமா வாங்கி உலக அளவுல சாதனை படைச்ச ஒரு படம், உலக அளவுல பாராட்டு பெற்ற ஒரு படம். ஆனா கொடுமை என்ன தெரியுமா, 2021 ரிலீஸ் ஆன படங்களுக்கு தேசிய விருதுக்கான அறிவிப்பு வரும்போது அந்த லிஸ்ட்லயே ஜெய்பீம் கிடையாது. அதாவது சில படங்களை தேர்ந்தெடுத்து பரிசீலனைக்கு எடுப்பாங்கல்ல, அந்த பரிசீலனையோட லிஸ்ட்லயே ஜெய்பீம் கிடையாது. அப்ப எப்ப நீங்க ஜெய்பீம் மாதிரியான படங்களை தவிர்த்தீங்களோ அந்த தேசிய விருதுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாம போச்சு. அந்த ஜூரி இருப்பாங்களே, அந்த படத்தை விமர்சனம் செய்யக்கூடியவங்க, இவங்களாம் பார்வையற்றவர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. சரி, ஜெய்பீமுக்கு விருது கொடுக்கலையே, என்ன படத்துக்கு இவங்க விருது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைம்ல ஆந்திரா படங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க. அந்த 2021 ரிலீஸ் ஆன படங்களுக்கு மட்டுமே 10க்கும் மேற்பட்ட படங்களுக்கு, தெலுங்கு படங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அதுல முக்கியமான ஒரு படம் புஷ்பா, சமூக கருத்துக்களை அள்ளி தெளிச்ச ஒரு படம். அதாவது எப்படியெல்லாம் வன்முறை செய்வது, எப்படியெல்லாம் சந்தனக்கட்டை கடத்துவது, போலீஸை எப்படியெல்லாம் அடிச்சு நாசப்படுத்துவது, இப்படி எல்லாம் ஒட்டுமொத்த வன்முறையுமே சொல்லக்கூடிய அப்படியாப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்கு பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருதை கொடுக்குறாங்க. அப்புறம் RRRன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு விருதுகள் ஒட்டுமொத்த அந்த வருஷத்துல மட்டுமே 10க்கும் மேற்பட்ட விருதுகள் கொடுக்குறாங்க. இங்கதான் பாஜக அரசியல் தந்திரம் இருக்குது. இந்த விருது அறிவிக்கிறாங்களே, 2021 ரிலீஸ் ஆன படங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. விருது அறிவிக்கக்கூடிய தேதி 2023. இந்த 2023 என்னன்னா, ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க சூடு பறந்துட்டு இருக்குது. அப்ப இந்த டைம்ல ஆந்திரா படங்களுக்கு விருது அள்ளி கொடுக்கறதால அந்த இடத்துல பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில் அமர்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பா இவங்க பயன்படுத்துறாங்க. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இங்க தேசிய விருது அப்படிங்கறது அந்த கலையை பார்த்து கொடுக்கறதுல பாஜகவுடைய அரசியல் நிலையை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அட ஏங்க, நம்ம 2021 ஜெய்பீம் வரைக்கும் போனோம். இப்போ கொடுக்கப்பட்ட விருது பாருங்க. இப்போ கேரளா ஸ்டோரி படத்துக்கு விருதுகள் அள்ளி கொடுத்திருக்காங்க இல்லையா? ஏன்னா பாஜகவுடைய கொள்கையை அந்த படம் பிரதிபலிச்சிருக்குது, அதுக்கு விருது கொடுக்குறாங்க. கூடுதலா என்ன படத்துக்கு கொடுத்திருக்காங்க, குறிப்பா ஆந்திரா படங்களுக்கு என்ன விருதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, இந்த வருஷம் ஒரு 7 ஆந்திரா திரைப்படங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க, 7 தெலுங்கு படங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க. இதுல ஹனுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம், அதாவது ஹனுமான் இது மாதிரியான கதைகள் எடுத்தாலே இங்க விருது கன்ஃபார்ம். ரெண்டாவது என்ன படத்துக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஐயா பாலையா நடிச்ச பகவந்த் கேசரி, அந்த படத்தோட பேரே பகவந்த் கேசரி, அந்த படத்துக்கு விருது கொடுத்திருக்காங்க. சரி, இப்படி ஒரு படத்துக்கு பகவந்த் கேசரின்னு ஒரு படத்துக்கு விருது கொடுத்திருக்காங்களே, அப்படி என்னதான் படம் சொல்லி நானே யூடியூப்ல போய் அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது திரைப்படம் எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமா அந்த படம் எடுக்குது. ஒரு ஃபைட் சீனு எடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு சீனு இதனோட ஒரு சுத்தியில ஒண்ணு வச்சிருக்காரு பாலையா. அந்த சுத்தியில வச்சுட்டு ஒரு ரவுடிகள் ஒரு 500 பேர் ஒருத்தர நிக்கிறான். அந்த 500 பேர் கூட்டத்துல மனுஷன் உள்ள பூந்து சும்மா சொல்லு எல்லாரையும் அடிச்சு காலி பண்றாப்புல அவ்வளவு ஒரு தத்ரூபமாக எடுக்கப்பட்ட தற்குறித்தனமான ஒரு படம். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு. அதுலயும் ஒரு சீன் ஒண்ணு பார்த்தாங்க. பாலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவரோட பொண்ணையும் யாரும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க போறாரு, இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு. உடனே அங்க கீழே வந்து ஒரு சாராய பாட்டில் ஒண்ணு எடுக்கிறாரு. சாராய பாட்டில் உடச்சு இன்ஸ்பெக்டர் மேல ஊத்துறாரு. அப்புறம் ஒரு அங்க இருந்து இப்படி ஒரு தட்டுறாரு. இந்த கையில லைட்டர் வந்து சேருது. அந்த லைட்டர் வச்சு இன்ஸ்பெக்டர் மேல கொளுத்துறாரு. இன்ஸ்பெக்டரோட வயிறு எரியுது. ஐயோ என்ன விட்டுருப்பா பாலையா, இந்த அவன் பொண்ணு கூட்டு போயிருப்பான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அழுது கதறாரு. இப்ப இதெல்லாம் பார்த்தா ஹீரோயிசம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இது விருது கொடுக்குறவங்க மேல குறை சொல்லலாமா, இல்ல இதெல்லாம் பார்த்து பாலையா ஒரு சூப்பர் ஸ்டார் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களே ஆந்திர மக்கள், இந்த ஆந்திர மக்கள் எவ்வளவு பெரிய ஒரு சூப்பரான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை நோக்கி பார்க்கலாமான்றதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட படங்களுக்கு இவங்க விருது கொடுக்கறதால அந்த விருது மேல இருக்கக்கூடிய மரியாதை போச்சு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நியாயமா கொஞ்சம் பாருங்களேன். இப்போ எப்பேற்பட்ட படங்களுக்கு விருது கொடுக்கணும். பரியேறும் பெருமாள் எவ்வளவு ஒரு அருமையான கதையை டைரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்தாரு. பரியேறும் பெருமாளுக்கு எந்த ஒரு விருதுமே கொடுக்கப்படல. வட சென்னை, அதாவது இன்னைக்குமே ஒரு டைரக்டர் ஆகக்கூடியவங்க இது மாதிரிதான் கதை இருக்கணும், ஒரு ஸ்கிரிப்டை எப்படி எழுதணும்ன்றதுக்கு வட சென்னை அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு படம். வட சென்னை படத்துக்கு எந்த ஒரு விருதுமே கொடுக்கப்படல. சார்பட்டா பரம்பரை அப்படியே நம்மள ஒரு 70-80 காலகட்டத்துக்கு கொண்டு போய் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். அன்னைக்கு சென்னை எப்படி இருந்ததோ அந்த நிலை அப்படியே ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய லாங்குவேஜ் உட்பட அந்த ப்ரொனன்சியேஷன் உட்பட அவ்வளவு தத்ரூபமா எடுக்கப்படும் சார்பட்டா பரம்பரைக்கு எந்த ஒரு விருதும் கொடுக்கல. அதே மாதிரி ஜெய்பீமுக்கு எந்த விருதும் கொடுக்கலையா. மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளவு ஒரு அருமையான ஒரு படம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த படத்துக்கு எந்த ஒரு விருதும் கொடுக்கல. இவ்வளவு ஏன் விடுதலை இப்ப 2023 படங்கள் தானே விருது கொடுக்குறாங்க. கேரளா ஸ்டோரி, இந்த பகவந்த் கேசரி, இதெல்லாம் 2023 ரிலீஸ் ஆன படம்.
அதே 2023 தான் விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ ஒரு அருமையான படம் விடுதலை. அந்த விடுதலை படத்துக்கும் விருது கொடுக்கல. அப்ப இது மாதிரியான நல்ல படங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு பேர் தான் தேசிய விருது. அந்த நல்ல படங்களுக்கு நீங்க விருது கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கும் போது அந்த விருதுகள் மேல இருக்கக்கூடிய மரியாதை துளியாலும் அந்த மரியாதை எல்லாமே போச்சு. இவங்க விருது கொடுக்கறது என்னன்னா, என்னோட மதவெறி கொள்கையை இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள். ஒரு இஸ்லாமிய இந்தியனா கேரளேஸ்வரி படத்தை பார்க்கும்போது ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரு முஸ்லீம் பிள்ளை கூட பழகிறதுக்கே பயப்படுவாங்க. அது பொம்பளை பிள்ளையாவே இருந்தாலும் ஐயோ இவரை நம்மளை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் பண்ணிடுவா, அவன் நம்மளை கர்ப்பமாக்கி நம்மளை தீவிரவாதியா மாத்திடுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஏற்படும். அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்படி நெஞ்ச விதைக்கக்கூடிய ஒரு கதையை ஒருத்தன் எடுக்கிறான். இவ்வளவு கொடூரம். ஏன்னா அந்த படம் வந்த புதுசுல எல்லாரும் சொன்னதே தான், இந்த படத்துக்கு எப்படா சென்சார் கொடுத்தீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி. அப்ப அவ்வளவு கொடூரமான இவங்களுடைய கொள்கையை ஒருத்தன் படமா எடுக்கிறான். அந்த படத்துக்கு நாங்க விருது கொடுப்போம். எங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு பாஜக ஆட்சி ஆந்திராவோட தயவால தான், சந்திரபாபு நாயுடோட தயவால ஓடிட்டு இருக்கிறதால ஆந்திராக்கு நாங்க எப்படி பட்ஜெட் போடும்போது ஆந்திராக்கு பட்ஜெட் அள்ளி தருவோமோ அந்த மாதிரி விருது கொடுக்கும்போது இந்த விருது அள்ளிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி விருதுகளையும் அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் அள்ளி கொடுக்கறதால இங்க நல்ல படங்களுக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்காது. ஒட்டுமொத்தத்துல நீ எப்பேற்பட்ட அராஜகம் அக்கிரமம் இது எல்லாமே செஞ்சுக்கோ, இஸ்லாமிய வெறுப்பை நீ ஒட்டுமொத்தமா காட்டினா உனக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய அரசியல் நிலைப்பாடு. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த சங்கிகளுடைய அரசியல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு. அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அன்றாட செய்திகள், நம்ம பேட்டை டிவியில் வரக்கூடிய வீடியோட லிங்க் எல்லாமே அதுல வரும். மறக்காம அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இணைந்திருப்போம்.